கடவுளே, எதுக்கு தான் இந்த பகல் வருதுன்னே தெரியல. நைட்டாவே இருந்துட்டா நம்ம சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருந்திருக்கலாம்ல. தேவையில்லாம இந்த பகல் வருது. பகல் வந்தாலே எல்லாரும் வேலை சொல்றாங்க. அதனால எப்பயுமே ராத்திரியா இருந்துச்சுன்னா நான் வேலைக்கு போகவே தேவை இருக்காது, ஜாலியா இருப்பேன். யோ, நீ வேலைக்கு போகாம ஊர் சுத்துறதுக்கு இந்த உலகமே இருட்டா இருக்குன்னு நினைக்கிறியா? நீ எல்லாம் மனுஷன் தானாயா? சுந்தரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதுக்கு போய் நீ இப்படி கோவப்படலாமா? கோவப்பட்டா உடம்புக்கு ஆகாதுல. சமாளிக்க மட்டும் நல்லா கத்துக்கிறையா? உன்னையெல்லாம் மாடு மாதிரி சாட்டை எடுத்து அடி அடின்னு அடிச்சு தோலை உரிச்சாதான் நீ எல்லாம் திருந்துவ. சுந்தரி, நேராக நேராக உனக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு சுந்தரி, கொஞ்சம் பொறுமையா இரு சுந்தரி. மா, வாமா. வரேம்மா சுந்தரி. பிள்ளைங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிருக்குமா? நீ ஏமா இந்த வேகாத வெயில அலையிற? சாயந்தரமா கூட வந்திருக்க வேண்டியதானே? சொல்லியிருந்தா இந்த ஆளை கூட அமுச்சு விட்டுருப்பேன். ஜாமாங்கள அந்த ஆள்கிட்ட கூட கொடுத்து விட்டுருப்பீல. ஆமா சுந்தரி, உன் புருஷன்ட்ட கொடுத்து விட சொல்றேன். போன தடவை அப்படித்தான் கொடுத்து விட்டு பாதி ஜாமா வீணா போச்சுமா. உன் புருஷன் லட்சணம் கூறுகட்ட மாட்டுக்கு 7 கட்டு புல்லு போட்ட மாதிரி தான் இருக்கு. கொண்டாமா அந்த சட்டியையும். இந்தாம்மா, உள்ள கொண்டு போய் வை. அத்தா வாங்கத்தா. என்னத்தா வந்ததுலேருந்து என்ன கண்டுக்காம உங்க மககிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க? கண்டுக்காம இல்ல, பார்த்தேன் என்ன பண்றது? நான் சொல்றதை நீ கேட்கவா போற? அத்தா, ஏதோ மாடு கீடுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. மாடு வாங்க போறீங்களா? அதான் வீட்டுல ஏற்கனவே ஒரு எருமை மாடு இருக்குல்ல, அப்புறம் என்ன? அத்தா, உங்க வீட்டில் இருக்க எருமை மாடை சொல்றீங்களா? ஆமாத்தா, அதனால பெரிய மாடுத்தா. நம்ம வீட்டில் கூட கூட்டிட்டு வந்து கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். பாலை கிளை கறந்து குடிச்சு நல்லா ஆரோக்கியமா இருப்பேன். என்ன பண்றது? என் பிள்ளைய கிளி மாதிரி வளர்த்து ஒரு குரங்கு கையில கொடுத்துருக்கேன். என்ன பண்ணி தொலைறது? அது தலையெழுத்து அப்படி இருக்கு. அத்தா உட்காருங்கத்தா, வந்ததுலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கீங்க. சொல்றதெல்லாம் காதுல வாங்கிட்டு கண்டுக்காத மாதிரியே இருக்கான் பாரு. மனுஷன் தானே அவன்லாம். மா, ஏமா உட்காரலையா? நின்றுக்கிட்டே இருக்கிற. எங்கடி உட்கார்றது? யோ, எந்திரிச்சு அந்த கல்ல போய் உட்காரியா? அம்மா அவ்வளவு நேரம் நின்றுக்கிட்டே இருக்குதுல, நீ போய் உட்காருமா, போமா. சுந்தரி, இந்த போய் உட்காரேன் சுந்தரி. நீ அத்தையை வீட்டுக்குள்ள கூட்டு போவேன்னு பார்த்தேன். சரி, அத்தை கட்டிலே உட்காரட்டேன், நான் கல்லே உட்காந்துக்கிறேன். ஏயா, எதுவுமே உனக்கு சொன்னாதான் தெரியுமா? என் சொந்த அறிவே இல்லையா? போய் அந்த கல்ல உட்காரு, போ. மா, இப்போ உட்காருமா, கட்டில்ல, போமா. சுந்தரி, கோவப்படாத சுந்தரி. அத்தா வந்து உட்காருங்க, எனக்கு கல்லே போதும், நான் கல்லே உட்காந்துக்கிறேன். என்னங்கடா இது முறையா இருக்கு? எல்லாரும் மருமனை உட்கார வச்சுட்டு மாமியா நிற்பாங்கன்னு பேரு. ஆனால் இவங்க எல்லாத்தையும் தலைகளா செய்வாங்க. கேட்டால் நம்மளே குறை சொல்லுவாங்க. எல்லாமே பொம்பளை ராஜ்யமா போச்சு. என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நாள்ல ஆம்பளை அப்புறம் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சோகம் நம்மளோடய போட்டோம். யோ, என்னையா புலம்பிக்கிட்டு இருக்க? அட சுந்தரி, ஒன்றும் இல்லை சுந்தரி, சும்மா நானா பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, அம்மா கறி எடுத்துட்டு வந்துருச்சு. நீ போய் கடைக்கு போய் பிரியாணி அரிசி வாங்கிட்டு வா. ஏன் சுந்தரி, சாதா அரிசியிலே பிரியாணி செய்ய வேண்டியதானே? எப்பயும் அப்படி தானே செய்வா? உனக்கு பிரியாணி ஆக்கிறதா இருந்தால் சாதா அரிசியில தான் ஆக்குவேன். இது எங்கள் அம்மாவுக்கு, அதனால தான் பிரியாணி அரிசி போட்டு தான் ஆக்கணும். அதனால தான் உன்னை வாங்கிட்டு வர சொல்கிறேன். போய் வாங்கிட்டு வா, போ. சரி சுந்தரியே, வாங்கிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். மளிகை கடைக்காரே, பிரியாணி அரிசி இருந்தால் கொடுங்க. என்ன சுப்பு, வீட்டில் பிரியாணி போல ஒரே ஜாலி தான் போலையே. அட ஏன் மளிகை கடைக்காரே, இந்த பொம்பளைய ஆம்பளைகளுக்கு ஒரு நாயம், அவங்களுக்கு ஒரு நாயன்னு வச்சுருக்காங்க. அவங்க அம்மா வந்தா பிரியாணி அரிசியான், நமக்கு சாதா அரிசியான். என்னப்பா சொல்கிற? இந்த குடும்பம் எங்கேயா போய் சொல்கிறது? மாப்பிள்ளைக்கு தானே எல்லாம் பிரியாணி அரிசி போடுவாங்க. எங்கே மளிகை கடைக்காரே, நம்மளை மதிச்சா தானே? மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளோ நாள் தான் காதில் கேட்காத மாதிரியே இருக்கிறது? நானும் மனுஷன் தானே. ஏன் சுப்பு, கோவப்பட போறியா? அட இல்லை மளிகை கடைக்காரே, இனிமேல் அவங்க பேசினா எந்திரிச்சு காட்டை பக்கத்து போயிடலான்னு பார்க்குறேன். அதானே பார்த்தேன் சுப்பு, நீ திருந்திர போறியான்னு பார்த்தேன். அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையே. சரி, இந்தா பிரியாணி அரிசி சீக்கிரமாக கொண்டு போய் கொடு. உங்கள் மாமியாவுக்கு சமைச்சு கொடு. நான் சமைக்கிறது ஒன்று தான் குறை மளிகை கடைக்காரே, அரிசியை கொடு. இந்தா சுப்பு, பிரியாணி அரிசியை எடுத்துகிட்டு போ. மளிகை கடைக்காரே, கணக்கில் எழுதிக்க, என் பொண்டாட்டி வந்து காசு கொடுத்துரும், சரியா? சுப்பு, அதான் எனக்கு தெரியுமில்ல, என்னைக்கு உன்னை நம்பி காசு கொடுத்துருக்காங்க வீட்டில். சரி, நீ எடுத்துகிட்டு போ, நான் கணக்கில் எழுதிக்கிறேன். ஒரு பையன் அவனை மதிக்க மாட்டேங்கிறான். சரி மளிகை கடைக்காரே, போயிட்டு வரேன். சுந்தரி, அரிசி வாங்கிட்டு வந்தேன் சுந்தரி. யோ, இங்கே இருக்க கடைக்கு போயிட்டு வர இவ்வளோ நேரமா? அரிசி அங்கே வை. சுந்தரி, உன் புருஷன் ரொம்ப சுறுசுறுப்பு. இந்த சுறுசுறுப்பு குடும்பத்துக்கு ஆகாதுமா. இவங்க வீட்டில் பொண்ணு கட்டினது ஒரு குத்தமாடா? எந்த வேலை செஞ்சாலும் குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ, என்னையா புலம்பிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சுந்தரி, இந்த அரிசியை வச்சுறேன். யோ, எங்கே போற? வீட்டில் தக்காளி இல்லை, போய் தக்காளி வாங்கிட்டு வா. சுந்தரி, முதல்ல கடைக்கு போகிறப்ப தக்காளி வேணும்னு சொல்லியிருக்கலாம்ல சுந்தரி. ஏன் இன்னொரு தடவை போக மாட்டியா? போயிட்டு வாயா, போயா. உன் புருஷனுக்கு நடக்கணும்னா நோகுமே. ஆளாளுக்கு பேசாதீங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன சுப்பு, திரும்ப வந்திருக்கா? வரிக்கு எது வேணுமா? மளிகை கடைக்காரே, இந்த பொம்பளைய ரொம்ப மோசம் மளிகை கடைக்காரே. ஏப்பா சுப்பு, திடீர்னு இப்படி பேசுற? அப்புறம் என்ன மளிகை கடைக்காரே, தடவை கடைக்கு வரப்ப எல்லா ஜாமானையும் சொல்லிவிட வேண்டியதானே? அரிசியை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இப்போ தக்காளியை வாங்கிட்டு வாங்குறா. சரி சுப்பு, அதுக்கு போய் எதுக்கு கோவப்படுறா? அப்புறம் மளிகை கடைக்காரே, கடை பக்கத்துலையா இருக்கு, எவ்வளோ தூரம் நடந்து வரணும்? சரி விடு, தக்காளியை வாங்கிட்டு போ.
மளிகை கடைக்காரே எனக்கு செம்ம கோவம் வருது ஆனால் கோவப்பட முடியல என்னன்னே தெரில. சுப்பு திடீர்னு அப்படி முடிவெல்லாம் எடுத்துறாதா. ஆம்பளைய கல்யாணத்துக்கு அப்புறம் கோவமே படக்கூடாது. அது எப்பயுமே மனசில் வச்சுக்க. மளிகை கடைக்காரே நீ எல்லாம் ஊரில் இருக்கிற வரைக்கும் ஆம்பளைய சமுதாயம் உருப்படவே உருப்படாது. சரி தக்காளியை கொடு. சுப்பு இந்த தக்காளி எடுத்துக்க. நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன், மனசில் எதுவும் வச்சுக்காத, கோவப்படாத, எடுத்துகிட்டு போ. சுந்தரி தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேன் சுந்தரி. யோ என்னையா இங்கே இருக்க கடைக்கு போயிட்டு வர இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்க, கொண்டாயா இங்கே தக்காளியை. போய் வாங்கிட்டு வரது இல்லாமல் திட்டிக்கிட்டே இருக்க சுந்தரி, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. ஐயோ இப்படியே தப்பிச்சு ஓடிட வேண்டியதான், வேலையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏ சுந்தரி வெங்காயம் வேணும்டையே. ஐயா ஆமாம்மா மறந்துட்டேன் பாரேன். யோ நில்லியா. ஐயோ பழையபடி கூப்பிட்றாங்களே, திரும்பி பார்க்கவே கூடாது. யோ காது கேட்குதா இல்லையா, இங்கே திரும்பு. இன்னும் திரும்பாமல் இருந்தோம்னா மரியாதை இருக்காது, திரும்பிடுவோம். யோ போய் வெங்காயம் வாங்கிட்டு வா கடையில். சுந்தரி உனக்கு மனச்சாட்சியே இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பாருமா, இப்படி அலைய உரியாமா கடைக்கு. யோ அதாவது மாமியா வீட்டுக்கு வந்துட்டா என்னென்ன செய்கிறாங்க, நீ ஒரு கடைக்கு போகிறதுக்கு இப்படி அழுகிற. போயா போய் வெங்காயத்தை வாங்கிட்டு வாயா. சுந்தரி நியாயமா பேசு சுந்தரி, மருமையை வீட்டுக்கு வந்துட்டாதான் மாமியா விழுந்து விழுந்து கவனிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னமோ மாமியா வீட்டுக்கு வந்தா மருமையை கவனிக்கிறதா சொல்ற. உங்க ஊர்ல எல்லாமே தலையில தான் நடக்கும் போல. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். சுப என்ன திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கா? மளிகை கடைக்காரே எனக்கு வெங்காயம் வேணும். என்ன சுப மாமியாவுக்கு தயிர் வெங்காயமா? சரி சரி வாங்கிட்டு போ. மளிகை கடைக்காரே நான் பேசுகிற மூடுலேயே இல்லை. அது எப்படி சுப்பு பேசுவ? இத்தனை தடவை கடைக்கு அனுப்பி விட்டா எவனுக்குமே பேச்சு வராது, உனக்கு மட்டும் வந்துடவா போகுது. சரி சரி வெங்காயத்தை வாங்கிட்டு போ. நண்டு சிண்டலாம் நம்மளை அசிங்கப்படுத்துது. சரி வெங்காயத்தை குடியா. சுந்தரி வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டேன் சுந்தரி. யோ நல்ல வெங்காயமா பார்த்து வாங்கிட்டு வந்தியா? தயிர் வெங்காயம் வைக்கிறதுக்கு. எங்கள் அம்மாவுக்கு தயிர் வெங்காயம் தான் ரொம்ப பிடிக்கும், கொண்டாங்க. சுந்தரி எது வாங்கிட்டு வந்தாலும் ஏதாவது குறையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆம்பளையை வாங்கிட்டு வந்தாலே பொம்பளைகளுக்கு பிடிக்காது, என்னத்தான் பண்ணுறது. நல்லதாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா. யோ அழுது தொலையாதையா, வந்து வையா. ஏ சுந்தரி மக வீடுன்னு தானே உரிமையா வந்திருக்கேன், இப்படி உன் புருஷன் சலிச்சு சலிச்சு ஒவ்வொன்றும் செய்கிறாரே சுந்தரி, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சுந்தரி. மா அந்த ஆள்லாம் ஒரு ஆள்னு அந்த ஆள் பேசாத கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்க. அதானே என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி ஆளா தெரியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல ஆளா தெரிஞ்சேன், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டு நாய் மாதிரி தெரியுறேன். யோ மாசம் நின்றுக்கிட்டே இருக்காதையா, வெங்காயத்தை கொண்டு வந்து வையா. ஏப்பா கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை, போய் வாங்கிட்டு வாப்போ. இனிமேல் நான் கடைக்கு போக மாட்டேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த வீட்டு நாய் மாதிரி தெரியுதா? அலைய விட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஆம்பளைங்கிற மரியாதை இல்லை. யோ எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ பாட்டில் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? சுந்தரி உங்க அம்மானா என்ன பெரிய கொம்பா? கடவுளே சொன்னாலும் நான் இனிமேல் கடைக்கு போக மாட்டேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. என்னையா சொன்ன? இரு வரேன். யோ எங்க இப்ப என்னைய பார்த்து சொல்லு பார்க்கலாம். சுந்தரி உன்னை பார்த்து சொல்றேன், உன் கண்ணை பார்த்து சொல்றேன், கடைக்கு நான் போக முடியாது. சுந்தரி எதுக்கு என்ன அடிச்ச? சுந்தரி கடைக்கு போலேங்கிறதுக்காக அடிச்ச. ஆம்பளைனா இந்த பொம்பளைகளுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. என்னை எப்படி அடிச்சுப்பிட்டு எங்க அம்மா கூட என்னை அடிச்சதுல. யோ நாங்கெல்லாம் சிங்க பெண்கள், அப்படிதான் இருப்போம். இந்த பாட்டு எழுதுனே மட்டும் என் கையில சிக்கினா அவனை கொண்டே விடுவேன். எங்க பார்த்தாலும் பொம்பளைங்க இந்த பாட்டை போட்டே உயிரை வாங்குறாங்க. சரி நான் போய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துடுறேன், அடிக்காத நீ இனிமேல். போய் தொலை போயா, உயிரை வாங்கிட்டு. சுந்தரி ஏன் சுந்தரி அடிச்ச? அடிக்கிற பிள்ளை இந்த கிழவிக்கு கண்ணு தெரியல. எந்திரிச்சு வந்து என்ன ஏதுன்னு கேட்காம உக்காந்துக்கிட்டே கேள்வி வைப்பாரு. எல்லாரும் இப்படியே இருக்காங்க. யோ அழுதுகிட்டு இருக்காத, கண்ணை தொடச்சிட்டு போயா, போய் வாங்கிட்டு வாயா. ஐயா சுப்பு என்ன அழுதுகிட்டே வரா, என்னாச்சு? மளிகை கடைக்காரே இந்த பொம்பளையில ரொம்ப மோசம். மளிகை கடைக்காரே என்னை கடைக்கு எத்தனை தடவை தெரியுமா வாழைய வைக்கிறா, இத்திரி கொண்டு சோத்துக்கு தான் இந்த பாடுபடுறேன். மளிகை கடைக்காரே ஐயா சுப்பு அழுகாத சுப்பு, எதுவும் வாங்கிட்டு வர சொன்னாங்களா? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு கிடக்குறா? யோ மளிகை கடைக்காரே இப்போதானே கடைக்கு வந்துட்டு போனேன், திரும்ப என்னையா கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொன்னா, அதுக்கு நான் எதிர்த்து பேசுனேன்னா என்னை அடிச்சு விட்டாயா? என்ன சுப்பு உன் சம்சாரம் உன்னையா அடிச்சு பிடிச்சா? என்ன சுப்பு சொல்ற? ஆமியா மளிகை கடைக்காரே அவ திரும்ப கடைக்கு போக சொன்னாலா, நான் போக முடியாதுன்னு சொன்னேன். அந்த கோவத்துல வந்து என்னை அடிச்சு கடைக்கு போகணும் விரட்டி விட்டா. என்ன சுப்பு கொடுமை, உன் வாழ்க்கையில நடக்கிற மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. சரி மளிகை கடைக்காரே கருவேப்பிலை கொத்தமல்லியை கொடு, சீக்கிரமா கொண்டு போய் கொடுக்கணும், இல்லைன்னா என் மாமியா கறி வேற அங்க இருக்கா, ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு விட்டு என்னை என்ன அடி வாங்க வச்சிருவா. சுப்பு உன்னை நினைக்கிறப்ப எனக்கே அழுக வருது சுப்பு, என் வாழ்க்கை கூட இவ்வளவு மோசமா இல்ல. ஐயோ சுப்பு இந்தா கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துட்டு போய் சீக்கிரம் கொடு, அடியா அடி வாங்காத. மளிகை கடைக்காரே நான் போயிட்டு வரேன். மளிகை கடைக்காரே இன்னும் கடைக்கு போக சொன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் விசாட்டுக்கு. சுப்பு வருத்தப்படா சுப்பு, நீ மட்டும் இல்லை சுப்பு, இந்த ஆண் சமுதாயமே பாவப்பட்ட சமுதாயம் தான் சுப்பு. அழுகாமல் போ சுப்பு, அழுகாமல் போ. சுப்பு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி காசு வேணாம் சுப்பு, காசு வேணாம், நீ போயிட்டு வா போயிட்டு வா.
சுந்தரி இந்தா சுந்தரி, கொத்தமல்லி கருவேப்பில்லை. குடியாயோ, கொடுத்துட்டு போய் அந்த திண்ணையில உட்காரு, பிரியாணி ஆக்கிட்டு கூப்பிட்றேன். இந்த ஒரு நேர சோத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு பாருங்க. ஆம்பளைகளே கல்யாணமே முடிச்சுக்காதீங்க, கடைக்கு ஆளைய வச்சே நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அது இல்லாமல் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாலும் குறையா சொல்லுவாங்க. அம்மா அப்பா கறி எடுத்துட்டு வந்துச்சா? ஆமாம், உங்கள் அப்பா எடுத்துகிட்டு வருது. பாட்டி தாண்டா நிறையா காசு போட்டு கறி எடுத்துகிட்டு வந்துச்சு உங்களுக்கு. ஆமாம், நாங்கள் கறி எடுக்கிறப்பெல்லாம் சும்மா தராங்க. சாப்பிடுங்க பிள்ளைகளா, நல்லா சாப்பிடுங்க. மாப்பிள்ளை தான் உருப்படி இல்லை, பிள்ளைகளாவது நல்லா இருக்குதுங்களே, அதே போதும் எனக்கு. இந்த கிழவிக்கு எது பேசினாலும் நம்மளை ஏதாவது சொல்லலைன்னா தூக்கம் வராது, ஆளும் மண்டைகளும். அம்மா நீ சாப்பிடுமா, உனக்கு இன்னும் ஏதாவது வைக்கவா? சுந்தரியே பின்னாடி நானும் உட்காந்துருக்கேன், அப்படியே நம்மளையும் கொஞ்சம் கவனிக்கிறது. யோ பொரியா, அம்மா பிள்ளைய நானு எல்லாம் சாப்பிட்டதும் அப்புறம் நீ சாப்பிடு. நீயும் உங்கள் அம்மாவும் சாப்பிட்டாலே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எனக்கு எங்கே இருக்க போகுது, அதனால இப்பயே கொஞ்சோன்னு கொடுத்தேன், நான் சாப்பிட்டுக்குவேன். யோ அவசரப்படாதயா, கடைக்கு போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாங்க அம்மாக்கு. சுந்தரி உனக்கு மனசாட்சி இருக்கா? உங்கள் அம்மா ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு என்னை எத்தனை தடவை கடைக்கு அனுப்புவ? இந்த சோத்தை நான் தின்னேன்னா என்ன என்னன்னு கேளு, நான் இப்பயே போகிறேன். எனக்கு இந்த சோறு வேணாம், ஒன்று வேணாம். போ, உன்னை யார் இருக்க சொன்னது? வாங்கிட்டு வந்ததை நீயும் உங்கள் அம்மாவே தின்னுங்க, நான் வரேன். அம்மா அப்பா கோச்சிட்டு போறாருமா. அட இருந்தாலும் எங்கேயும் போக மாட்டாரு, வந்துருவாரு. நீ சாப்பிடு சகி. என்னம்மா இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறியா அவனைய? என் பிள்ளைய பாடா படுத்தி எடுப்பான் போல. ஆமாம்மா, என்னம்மா பண்ணுறது, இவனை கட்டிட்டு என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது. சரி சாப்பிடுங்க, கண்டதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. சுப்பு என்ன பழையபடி கடைக்கு வந்திருக்க? மளிகை கடைக்காரே வீட்டில் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன், 2 வரிக்கு இருந்தால் கொடுங்க. அட சுப்பு எதுக்கு வரிக்கு? இன்னைக்கு உங்கள் வீட்டில் பிரியாணின்னு சொன்னேன், போய் நல்லா சாப்பிடு. வரிக்கு சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட முடியாது. மளிகை கடைக்காரே இனிமேல் அந்த வீட்டில் ஒரு நேரம் சோறு கூட நான் திங்க மாட்டேன். என்ன பாடுபடுத்துகிற தெரியுமா? ஆயும் மகளும் சேர்ந்துக்கிட்டு. சுப்பு கல்யாண வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும் சுப்பு. நான் ஏன் வீட்டுக்கு போகாம மளிகை கடையில் இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? என் பொண்டாட்டிலாம் என்னைய தூக்கி போட்டு எத்துவா. இந்த ஆம்பளைகளோட வாழ்க்கையை பொம்பளைகளுக்கு அடிமையாக இருந்தே காலம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும் போல. சரி என்ன பண்ணுறது, வரிக்கையை கூட மளிகை கடைக்காரே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நான் உட்காந்துருக்கேன். என் மனசுக்குள்ள என்னதான் வேதனை சோதனை இருந்தாலும் நம்ம கேட்குறத கேட்டு தான் ஆகணும். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.